ராஜபாட்டை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில பல்வேறு சாதனையாளர்களை, வெற்றியாளர்களை, மிக பிரபலமானவர்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்றைக்கு நாம ஒரு மிக சுவாரஸ்யமான நபரை பார்க்க போறோம். இவர் ஒரு ஆன்மீக குரு, வாழும் கலை, ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையே ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலம் பல லட்சக்கணக்கான மக்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறவர். இது இந்த நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில மட்டும் இல்ல, உலகத்துல பல நாடுகள்ல இதற்கான மையங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாத்தையும் தாண்டி அவர் உலகத்துல எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள், அதாவது ஆயுத போராட்டம், போர் போன்ற பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கோ அது போன்ற இடங்கள்ல போய் அந்த பிரச்சனைகளை எந்த விதத்துல சுமூகமாக தீர்த்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு மாபெரும் முயற்சியிலும் ஈடுபட்டு இருக்காரு. இன்றைக்கு நாம் சந்திக்க போவது குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களை. ராஜபாட்டை நிகழ்ச்சி பார்க்கிற அனைவர் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம். உங்களுடைய ஒரு மிகப்பெரிய இந்த ஆன்மீக பயணத்துடைய ஆரம்பம் எங்க இருந்து இருந்தது? எந்த கட்டத்துல முதல்ல எனக்குள்ள ஒரு ஆன்மீக சக்தி இருக்கு அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? ரொம்ப சின்ன வயசுலயே எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏதோ நம்ம பண்ணணும் அந்த உலகத்துல. சின்ன வயசுலன்னா ஒரு 9-10 வருஷத்துலயே நினைச்சுக்கோங்களேன். அப்ப அதுக்கப்புறம் நாங்க 18 வயசு இருக்கும் போது அப்போ ஒரு தடவை தியானம் எல்லாம் அப்போ ஆரம்பிச்சோம், எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆனா அதாவது யார்கிட்டயுமே கத்துக்காம தானே இது வந்ததா, இல்ல உங்களுக்கு ஒரு குரு அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரா? உள்ளுணர்ச்சி ஒண்ணு இருந்தது. ஆனா நிறைய நான் ஒரு சுதாகர் சதுர்வேதின்றவங்க ஒருத்தர் இருந்தாரு. அவங்க கிட்ட பல பெரிய பெரிய மகான்கள் கிட்ட எல்லாம் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் அதுல என்ன ஏதாவது ஒரு குறிப்பிட்டதா ஏதாவது சொல்ல முடியுமா? அது உங்களுடைய குறிப்பிட்ட ஒரு திருப்பம் உண்டாயிருக்கு. அப்படி எதுவும் திருப்பம் இல்ல, அதாவது ஈவன் அந்த இப்போ புத்தர் போதி மரத்துக்கு இடையில உட்கார்ந்தார், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு அந்த ட்ரிகர் பாயிண்ட்னு ஒரு அப்படி ஒண்ணு இருக்குமா? எனக்கு தெரியல, அதனால கேட்கறேன். அப்படின்னு ஒண்ணு சொல்ல முடியாது. ஆனா ஒரு 10 நாள் சைலன்ஸ்ல நாங்க போயிருந்தோம். ஏன்னா அது 1982ஆம் வருஷம். இங்க கர்நாடகத்துல அந்த துங்கபத்ரா நதியோட அந்த அது கிட்ட நாங்க இருந்தாங்க. ஷிவமோகான்ற இடத்துல துங்கா நதியும் பத்ரா நதியும் நடுப்புற ஒரு இடத்துல அங்க ஒரு 10 நாள் நாங்க மௌனத்துல இருந்தோம். 10 நாள். அப்போ இது இந்த மாதிரி அது இந்த மௌனம் முடிஞ்ச உடனே அந்த ஊர்ல இருக்கிற டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. சரி, அவங்களுக்கு நாங்க அப்படி பேச ஆரம்பிச்சோம், பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்போல இருந்து இந்த ப்ரோக்ராம் வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப நல்லதாச்சு, நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைச்சது. மற்றவங்களுக்கு சொன்னாங்க, அவங்க அப்படியே பரவிண்டே வந்து. இந்த இமயமலைக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இருந்தீங்க. எல்லா இடத்துலயும் இருந்திருக்குமே. அதுல இந்த இமயமலைக்கு ஏதாவது ஸ்பெஷல்னு சொல்ல முடியுமா? ஆன்மீகத்திலேயே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், பவர் அப்படிங்கிறது. இமயமலைன்னா அது இந்த ஒரு மாதிரி நல்லா ஒரு பியூர் என்வாயர்மெண்ட், நல்லா இருக்கும், சுத்தமான சூழ்நிலை, காற்று, இதெல்லாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனாதான் உங்களுக்கு ஆன்மீகம் பெருகுன்றது கிடையாது. நீங்க எங்க இருந்தாலும் சென்னையில இருந்து வீட்டுல உட்காந்து கூட ஆன்மீகத்தை பெருகிக்கலாம். அல்ல, அதுக்குதான் கேக்குறேன். நிறைய பேரு நான் இமயமலை போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆன்மீகம் எங்க நீங்க இருந்தாலும் அங்கேயே உங்க மனசை திருப்தியா நிம்மதியா வச்சுக்க முடியும். அப்படி நிம்மதியா இருக்கிற அந்த மனசுல இப்ப உள்ளுணர்ச்சி உண்டாகும், புத்துணர்ச்சி உண்டாகும். சரி, அது ஒண்ணு. ஆனா அதே சமயம் நம்முடைய அந்த புனித நூல்கள் இருக்கு இல்லையா, இப்ப நீங்க பகவத்கீதை பத்தி சொல்றீங்க, அதுல இருக்கிற தகவல்களும் சேர்ந்து, அதாவது உள்ளுணர்ச்சிக்கு அது தேவையா, இல்ல அது இல்லாமலேயே நமக்கு ஒரு உள்ளுணர்ச்சி ஏற்படும்? உள்ளுணர்ச்சி ஏற்படும். அதுக்கப்புறம் இது இருந்தா அது நல்லது. அதுக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ரூஃப் ஆகும். அதாவது நம்ம சரியான ஒரு பாதையில இருக்கும்ன்றது நம்மளுக்கு ஒரு உறுதியான. அந்த மாதிரி உங்களுக்கு பகவத்கீதை ஒரு வழிகாட்டியான நூலா, இல்ல வேற என்னென்னலாம் அப்படி சொல்லுவீங்க நீங்க? பெரியவர்கள் கூட எல்லாம் இருந்திருக்குமே, நிறைய பேர், பெரிய பெரிய யோகிகள், ஞானிகள் எல்லாம். அவங்களோட ஒரு கம்பெனி நம்மளுக்கு சின்ன வயசுலயே ரொம்ப கிடைச்சிருந்தது. அப்படி யாரு ரொம்ப உங்களை? ஒருத்தர் 118 வயசு இப்ப கூட இருக்காரு, அவர் சுதாகர் சதுர்வேதின்னு, இங்கதான் பெங்களூர்ல இருக்கார். அவரு அதுக்கப்புறம் மகேஷ் யோகி இருந்தார். சரி, அவரு இது மாதிரி பல பெரிய பெரிய மகான்கள்லாம் அவங்களோட ஒரு கம்பெனி இளைய வயசுலயே நம்மளுக்கு கிடைச்சது.
அது அந்த ஆனா அந்த குரு காஞ்சி பெரியவா, காஞ்சி பெரிய பெரியவா, இது மாதிரி அவர் இது மாதிரி பெரிய பெரிய மகான்கள். அந்த சமயத்துல நடந்த ஏதாவது ஒரு அனெக்டோட், ஏதாவது ஒரு சம்பவம்? அவங்க நல்ல ரொம்ப நம்மள என் வயசுக்கு மீறி அவங்க நம்மள கௌரவம் கொடுத்திருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. அதாவது சிங்கேரி சங்கராச்சாரியர் கிட்ட போனா அவர் நீல மேல உட்காந்துக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் மரியாதை இதெல்லாம் பண்ணும். அப்போ நம்மளுக்கு அது அந்த நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி மீறின ஒரு மரியாதை கிடைச்சதுக்கு அது நம்மளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. ஆனா அவங்க ஏதோ உங்கள ஒண்ணு பாத்துருக்காங்க. சரி, இந்த இப்படி நீங்க ஆரம்பிச்சு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்க எந்த ஊர்ல நீங்க பிறந்தீங்க, அந்த சூழல்? தமிழ் பாபநாசம், தஞ்சாவூர் பாபநாசம் இருக்கேன். அங்க அந்த சூழல் ரொம்ப நல்லாதான் இருந்தது. எல்லா 4 பக்கமும் கோவில்லாம் இருக்கும். அப்ப ரொம்ப கிராமமா இருந்தது பாபநாசம். மாட்டு வண்டியில போறது. கடைசியா அங்க எப்ப போனீங்க? இப்ப சமீபத்துல போயிருக்கேன். ஆனா நாங்க சின்ன போது ஹாலிடேஸ் எல்லாம் வரும்போது சம்மர் வெக்கேஷன் எல்லாம் அந்த மாட்டு வண்டியிலயும் குதிரை வண்டியிலயும் உட்காருதுன்னா ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்திருக்கும். ஏன்னா இங்க பெங்களூர்ல அதெல்லாம் இருக்காது. அங்க போய் அந்த மாட்டு வண்டியில உட்கார்ந்து போறது, ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த வீடு வரைக்கும். அப்புறம் அங்கெல்லாம் அந்த நிறைய ஆடு மாடு பசு இதெல்லாம் கண்ணுக்குட்டி இது கூட எல்லாம் விளையாடுறது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். காஸ்ட் ஒரு பிரச்சனை இருந்தா அது மட்டும் எனக்கு ரொம்ப மனசுக்கு உறுத்தும். சொல்லுங்க, அதை பத்தி இன்னும் விரிவாவே சொல்லுங்க. அது அதாவது ஹரிஜன் தலித் அவெல்லாம் தொடக்கூடாது, அவகிட்ட எல்லாம் போக கூடாது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப அதுக்கெல்லாம் நான் ரிபெல்லியஸா இருந்தேன். சரி. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களும் நம்ம மாதிரி மனுஷன். ஆதிசங்கரார் சொல்லிருக்கிற எல்லாருக்குள்ளயும் ஒரே ஆத்மா இருக்கிறது இருக்கும்போது இருந்து அவங்களும் மேல ஜாதி கீழ் ஜாதின்னு பாக்குறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஒத்தே வரல எனக்கு. அது உங்களுடைய இன்றைய டீச்சிங்ஸ் எல்லாத்துலயும் அது ஒரு கோர் தீமா இருக்கு. எல்லா ஜாதி மதத்தை விட்டு நம்ம எல்லாம் ஒரு மனிதர், ஒரு மனித சமூகம் அப்படின்னு ஒரு இறைவனோட எல்லாரும் இறைவன் சேர்ந்தவங்க அப்படின்ற அந்த வேதாந்த தத்துவம் இருக்கேன். அது என்னமோ சகஜமாவே ஒரு இயற்கையாவே வாழ்க்கையில வந்து அதுக்கு ஒரு முயற்சியே பண்ணல. இந்த வேதாந்த தத்துவங்களை பத்தி பேசுறப்ப அதற்கு ஒரு உரை ஒரு இன்றைய நடையில எழுதணும்னு உங்களுக்கு தோணி இருக்காது? பிசிக்ஸ், நீங்க மாடர்ன் பிசிக்ஸ் படிச்சா உங்களுக்கு என்ன தோணுன்னு நீங்க வேதாந்தம் படிக்கிற மாதிரி தோன்றது. ஏன்னா மாடர்ன் பிசிக்ஸ் அதான் சொல்றது. இந்த பொருள்னு தெரியக்கூடிய உலகத்துல இதெல்லாம் வெறும் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் வேவ் ஃபங்க்ஷன். ஒரு பெரிய விஞ்ஞானிகள் இப்ப ரீசெண்டா சொல்றாரு, 40 வருஷம் ஒரு மேட்டர் பத்தி ஸ்டடி பண்ணி கடைசியில மேட்டரே இல்லைன்னு தெரிஞ்சது. இது நம்ம ஆதிசங்கரர் சொல்லிருக்கிற அதே சித்தாந்தம் தான் இங்கேயும் நல்ல உறுதியா தெரியாது. அதனால இது நம்ம அனுபவத்துக்கு வரணும். சும்மா ஒரு மாதிரி ட்ரை வேதாந்தம், வன வேதாந்த சின்ன பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையில உண்டாகணும்னா அதுக்கு பக்தி, ஞானம், அப்புறம் பொது செயல், இது 3 வாழ்க்கையில சேர்ந்துருந்தா இல்ல. இது இந்த 3த்தையுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். உங்களுக்கு இந்த வாழும் கலை, இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற ஐடியாவும் அது எப்படி வந்ததுங்கிறதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. அதான் நான் சொன்னேன்னு ஒரு 10 நாள் நாங்க மௌனம் இருந்த பிறகு, அதுக்கு முன்னே நாங்க தியானம் எல்லாம் கத்து கொடுத்துட்டு இருந்தோம். சரி, யோகாசன, யோகா பயிற்சி, தியானம், பிராணாயாமம். ஆனா இதுல ஏதோ ஒரு குறைவு இருக்கு. வெறும் யோகா பிராணாயாமம் சொன்ன போராது, இது ஏதோ ஒண்ணு வரப்போறதுன்னு எனக்கு மனசுல தோணுது. அதுக்கு பிறகுதான் இந்த வாழும் கலை. வாழறதுக்கு ஒரு கலைன்னு ஒண்ணு இருக்கா? அது என்னது? நிச்சயமா வாழ்க்கைக்கு எது வேணுமோ அதெல்லாம் நம்ம அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். சரி. ஆனா வாழ்க்கைய பத்தி நாம பார்க்க மாட்டேன்றோம், அதை பத்தி அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேன்றோம். அது இங்க என்ன நாம என்ன பண்றோம், நான் யாரு, அதாவது உடல், மூச்சு, மனசு, புத்தி, அகங்காரம், மெமரி, இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் பார்த்து இது மாதிரி ஒரு 7 ஆஸ்பெக்ட் நம்மளுக்குள்ள இருக்கு. இத பத்தி கொஞ்சம் புரிஞ்சுட்டாலே வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிடுது. சாதாரண ஒருத்தர் உங்கள்கிட்ட வர்றாரு, அது எப்படி நீங்க என்ன ஒரு 4 விஷயத்த சொல்லி அவருக்கு அதை ஆரம்பிக்க முடியும்? இது ஒரு மிகப்பெரிய ஏரியா இல்லையா?
அது சும்மா ஒரு வார்த்தையில பேசினால சரி போகாது. அது என்னன்னா ஒரு உள்ளால ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். சரி, அந்த மாற்றம் எப்படி உண்டாதுன்னா மூச்சு பயிற்சியால, மூச்சு பயிற்சி, தியானத்தால, தியானம், நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மெய்ஞானம் தன்னால வெளிப்படுறது. அதாவது போக்கஸ், மனசை ஒருநிலைப்படுத்துறதுனால, மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறது இல்ல. தியானம் பண்ண பிறகு மனசு ஒரு நிலையா வந்துடுறது, தன்னால வந்துடுறது. சரி, அதனாலதான் இந்த நிறைய சின்ன 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 டெக்னிக்ஸ், நிறைய ஒரு ப்ரோசஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறோம். சரி, அதெல்லாம் பண்ணப்போ அப்ப என்ன மனசுக்கு ஒரு 6 நாளுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவிக்க முடியுது. ஒரு மலர்ந்த மகிழ்ச்சி, உள்ள இருக்கிற மகிழ்ச்சி மேல வருது. அதனாலதான் இப்ப எல்லாம் இந்த கோர்ஸ்க்கே நான் ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் ஜனங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். மகிழ்ச்சி கலை அப்படிங்கிற. சரி, இது பேசிக் ஸ்டெப். வாழ்க்கை வாழறதுக்கு என்ன வேணுமோ அதான நம்ம கத்துக்கணும். அதுக்குதான் இதுல நிறைய சின்ன 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 டெக்னிக் சொல்றேன். எப்படி வீட்டுல ஒரு பிரச்சனை உண்டானா அந்த பிரச்சனையை நீங்களே எப்படி சால்வ் பண்ணிக்கலாம், அது மூலம் எப்படி, அதோட ரூட் காஸ் எப்படி போறது, அது ஒரு இயற்கையாவே உண்டாகும், ஒரு சகஜமாவே. அதுக்கு ரொம்ப ஒன்னும் முயற்சி செய்ய வேணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இதுல இன்னொரு கேள்வி, இது ஒரு விதத்துல ஒரு இந்திய அடிப்படைன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா நீங்க இதை உலகம் முழுக்க எடுத்துட்டு போறீங்க, அது எப்படி மக்கள் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்களே. ஏன்னா உலகத்துல எல்லாருக்கும் ஒரு அழுத்தம் இருக்கு, எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரெஸ் இருக்கு, டென்ஷன் இருக்கு. இது முதல் முறை இந்தியாவுக்கு வெளியில எடுத்துட்டு போறப்ப என்ன உங்களுக்கு டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ்? அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பெல்லாம் இந்தியால இருந்து யாரான வந்தானாலே எப்படி ஒரு மாதிரி தாயா பாப்பாங்க, இவங்க எல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையோட. அப்ப எப்படி அது மாற ஆரம்பிச்சது? எங்க முதல்ல மாற ஆரம்பிச்சது? அது படிப்படியா மாறிண்டே வந்தது. இப்பெல்லாம் பார்த்தா இப்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் எப்படி வந்திருக்கு நம்ம இந்தியாவுக்கு. முதல்ல எல்லாம் இப்படி வேஷ்டி எல்லாம் கட்டின்னு போனாலே பாப்பாங்க. நம்ம ஊர் நம்ம நாட்டு ஜனங்க எல்லாம் வெளியில ஒரு 30-35 வருஷம் முன்ன அவங்க பேரையே மாத்தி வச்சுப்பாங்க. கிருஷ்ணான்னு இருந்தா கிறிஸ்துன்னு வச்சுப்பாங்க. இது மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு அந்த சூழ்நிலை மாறி இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு மதிப்பு உண்டாயிருக்கு. அதுல நம்முடைய அந்த ஆன்மீக முறை வெளியில போயிருக்கிறதும் ஒரு மிக முக்கியமான காரணம். சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? முக்கியமான காரணம். இதனால ரொம்ப பெரிய மாற்றங்கள் உண்டாருக்கு ஜனங்களுக்கு. இப்போல முதல்ல எல்லாம் யோகான்னா யாரோ கொஞ்சம் புத்தி சரியாலதான் பண்ணுவான்னு நினைச்சிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தேன்னாக்க அமெரிக்கால யோகா இல்லாத ஒரு டவுனே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி அவ்வளவு விரைவா பரவி இருக்கு. அதனால நம்ம நாட்டின் ஆன்மீகத்துக்கு நம்ம சரியா அதை ஒரு பிரசன்ட் பண்ணணும். நம்ம நாட்டு ஆன்மீகம் எப்படி இருக்குன்னா, நம்ம நாட்டு பண்பாடு கலாச்சாரம் மணலும் சர்க்கரையும் கலந்த மாதிரி இருக்கு. அது எப்படி பிரிப்பீங்க? அதை பிரிச்சு இந்த மூட நம்பிக்கை எல்லாம் ஒதுக்கி வச்சு இதுல இருக்கிற சத்தும் சாரமும் நாம சரியா பிரசன்ட் பண்ணுமானா, உள்ளத்துக்கு முன்ன வச்சுமானா. இல்ல இந்த உங்களுடைய இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, இதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மணலும் சர்க்கரையும் கலந்துருக்கு. அத ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா அதை பிரிக்கிறதுக்கு ஒரு சாதாரண நபருக்கு? அதை எப்படி பிரிப்பீங்க? அந்த மெட்டபாரிக்கலி கேக்குறேன். ரொம்ப ஈஸி. தண்ணியில போடுங்க, மணல்லாம் கீழே தங்கிடும். சரி, அப்புறம் திருப்பி அந்த சர்க்கரையை அதுல இருந்து தண்ணி திருப்பா வரும் அதுல மேல. அப்புறம் அதை கிறிஸ்டலைஸ் பண்ணி சர்க்கரை வேணா பண்ணிக்கலாம். குருஜி, நீங்க இந்தியால நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆன்மீக பயிற்சின்னு தனிநபர்களை தாண்டி ஒரு முழு கிராமத்திலயோ இல்ல பல்வேறு வாழ்க்கைக்கான பயிற்சி இன்னும் போராது, இன்னும் நிறைய பண்ணணும். இல்ல, முதல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், நம்ம எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். நம்ம நாட்டுல பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. சரி, ஒற்றுமை கொண்டு வரணும் எல்லாருக்கிட்டையும். நாட்டுக்காக எல்லாரும் நாட்டுக்காக 1 மணி நேரம் நம்ம கொடுத்தோம்னா கூட நாட்டுல ஒரு பெரிய மாற்றத்தையும் நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா நம்ம நாடு மேல வரணும்னா பொதுமக்கள், வெறும் ஒரு அரசியலால முடியாது, அரசியல்வாதிகளால மட்டுமே முடியாது. சரி, பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து எதான பண்ணாங்கன்னா நல்லா வரும். இப்ப பாருங்க, தமிழ்நாட்டுல இந்த நாகநதி, இங்க நாகநதி பேரு தான் இருந்தது. நம்மளாம் தண்ணியே பார்த்தது இல்ல. 50 வருஷமா அதுல தண்ணின்ற இதே இல்ல, கிடையவே கிடையாது.
இப்ப நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாம் போய் அங்க அந்த ரீசார்ஜிங் போர்வெல்ஸ் இதெல்லாம் பண்ணிருக்காங்க இடத்துல பண்ணப்போ என்னாச்சு 600-700 அடி கீழே இருக்கிற தண்ணி 1000 அடி கீழே இருக்கிற தண்ணி இப்ப 50 அடியில வர ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ சரி. இந்த போர்வெல் எல்லாம் தண்ணியே வராத இருந்தது, தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால நம்ம பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து சேவை பண்ணலாம், அப்போ ஒரு மாற்றத்தை உண்டாக்கலாம். கர்நாடகத்திலேயே இங்க ஒரு 4 நதி, அது வெறும் பேரு தான் இருந்தது. அதுல அங்க இருக்கிற மணல் எல்லாம் எடுத்து எல்லாம் அவங்க வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஊழல்கள்லாம் அதிகமா இருந்தது. சரி. இப்போ அந்த நதி நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாம் எடுத்து இந்த அர்காவதியை ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிச்சது உடனே தண்ணி மேல வர ஆரம்பிச்சிருச்சு. கிரவுண்ட் வாட்டர் லெவல் இப்ப என்ன 50 அடி 60 அடியில தண்ணி வந்துடுறது. முதல்ல எல்லாம் 1000 அடி கீழே போன மாதிரி இருந்தது. இது மாதிரி இந்த நதியெல்லாம் நம்ம காக்கணும், நதியை காக்கணும். சரி. அதுல உங்க வாட்டர் நிறைய பண்றீங்க. வாட்டர் அப்புறம் நம்ம நிறைய இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டு நம்ம இந்த பூமியை சத்தே இல்லாத பண்ணிட்டோம். இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம பூமிக்கு அனீமியா இருக்குன்னு இந்தியால. இப்ப இந்த ரத்த சோகை வியாதி மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி நம்ம இந்தியா நாட்டுல இந்த பூமிக்கு ரத்த சோகை வந்துருச்சு. அப்ப நம்ம இங்க என்ன வளைஞ்சாலும் அதுல ஒண்ணுமே சாரமே சத்தே இருக்க மாட்டேங்குது. அதனால நம்ம என்ன பண்ண, பூமிக்கு இத இயற்கையா இயற்கையா விவசாயம் பண்ணணும். அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் இதெல்லாம் போடவே போகக்கூடாது. இது பத்தி நாங்க எஜுகேட் பண்ணிடுவோம். எஜுகேட்னா ஜஸ்ட் சொல்றது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஆக்சுவல் பிராக்டிகல் ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் அது பண்ணணும். இது நம்ம எல்லாரும் கடமை, ஒரு இந்தியனோட கடமை என்னன்னு, நம்ம நாட்டையும் நிலத்தையும் ஜலத்தையும் நம்ம பாதுகாப்போம். அதே மாதிரி அட்மாஸ்பியர். இப்போ ஒரு பிளாஸ்டிக் நம்ம எரிச்சோம்னா அதுல எவ்வளவு டை-ஆக்சைடு உண்டாருதுன்னா அது ஒரு 1000 பேருக்கு கேன்சர் வியாதி அவ்வளோ கேன்சர், அவ்வளோ அந்த டாக்ஸிக் காற்று உண்டாயிடுறது. அதனால நம்ம பிளாஸ்டிக் எரிக்காத இருக்கணும். ஜனங்களுக்கு இதெல்லாம் நம்ம ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும். அதெல்லாம் நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பண்றாங்க. ஆனா இன்னும் போராது, இன்னும் நிறைய பண்ணணும். ஒரு கிராமத்திலயும் போய் நம்ம ஜனங்களுக்கு சொல்லணும், இங்க சுத்தமா வச்சுக்கோங்க, தண்ணிய வேஸ்ட் பண்ணாதங்க, அப்புறம் எப்படி இயற்கையா விளைச்சல் எப்படி நம்ம பண்ணலாம், விவசாயத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். நம்ம இப்ப எல்லாம் என்னன்னா, விவசாயம் பண்றவங்களுக்கு யாரும் பொண்ணே கொடுக்க மாட்டேன்றாங்க, வருமானம் குறைவா. இது மாதிரி எல்லாம் கிராமத்துல எல்லாம் உண்டாரு. இது மாற்றணும். நம்ம என்ன மாற்றணும்னு, அந்த விவசாயம் பண்றவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு கௌரவம் இருக்கணும். அது உண்டாக்கணும். அது மீடியாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அரசியல்வாதிகளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆன்மீகவாதிகளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாரோட ஒரு பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். குருஜி, இந்த குருகுலம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த இடம், இது எதுக்காக உருவாக்கினீங்க, அது குறிச்சு. மெய்ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்து வரணும், இணைந்து வரணும். அதனாலதான் இப்போ இந்த ஆகம வேத பாடசாலை நீங்க ஆரம்பிச்சிருக்கோம். வேத ஆகமத்தை ஒரு நல்லா படிச்சு சரி ஒரு இதை காப்பாற்றணும். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேத ஆகமம் எல்லாம் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ்னு சொல்றாங்க. யுனைடெட் நேஷனே டிக்ளேர் பண்ணிருக்கு. ஏன்னா இது படிக்காதவங்களே இல்லாத போயிட்டு இருக்காங்க. அதனால இங்க நல்லா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோவில்ல இருக்கிற இந்த பூஜாரிமார்கள் அவங்களோட பசங்க எல்லாம் வந்து நம்ம இங்க படிக்கிறாங்க. சரி சரி சரி. மாதிரி இவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங், யோகம், வேதம், விஞ்ஞானம், விஞ்ஞானம், கம்ப்யூட்டர் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன். அதுல வேத பயிற்சி இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம தமிழ் பாடல்களும், திருமுறைகள், அதோட கூட ஜோதிஷமும் சொல்லித்தரோம். ஆமா, அது ஜோதிஷத்தை வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரியா? அதன் பிறகு அது அவங்களுக்கு விட்டது, அவங்க பண்ணணும், பசங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பத்தி. இந்த மாதிரி வேற என்ன ஒரு நாலேஜ். இப்போ நம்ம 16 டிசிப்ளின்ஸ் இருக்கு நம்ம வேதிக் லிட்டரேச்சர்ல. சரி, இன்னைக்கு யாருமே அது எல்லாமே படிச்சவங்களே கிடைக்க மாட்டேன்றாங்க. ஒரு ஆகமத்திற்கு வேதம் தெரியாது, வேதம் தெரிஞ்சவங்களுக்கு ஆயுர்வேதம் தெரியாது, ஆயுர்வேதம் தெரிஞ்சவங்களுக்கு யோகா தெரியாது.
இது இங்க என்ன பண்றோம்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் இதெல்லாம் எதுவும் தெரியும். மாடர்ன் ஏன்ஷியன்ட் ரெண்டும் கலந்து. சரி சரி சரி. மெய்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்து இருக்கணும். சரி. இந்த மாதிரி வேற என்னெல்லாம் நம்ம நாட்டுல ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது ஒண்ணு பாக்குறோம். நிறைய கலை ஹெரிடேஜ் லொகேஷன்ஸே ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு இல்லையா? நிறைய இருக்கு. இதெல்லாம் அது எப்படி அது பண்ணுங்க. இப்ப பாருங்க, ஒரு நம்ம இலங்கை தமிழர்கள் உலகம் முழுவதும் போய் எல்லா இடத்துலயும் அவங்க நிலைச்ச இடத்துல எல்லாம் தமிழ் கல்ச்சர் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்தியால இருக்கிற தமிழ் மக்கள் இவ்வளவு பண்ணல. இலங்கையில தமிழ் மக்கள் அவங்க கலாச்சாரத்தை எப்படி நல்லா பாதுகாப்பு, ஒரு இடத்துல ஒரு கோவில் கட்டுறாங்க, ஒரு இடத்துல கோவில் கட்டுறாங்க, தமிழ்ச்சங்கம் பண்ணிருக்காங்க. அங்கங்க அவங்க அந்த மொழி மேல அவங்களுக்கு இருக்கிற ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், ரெஸ்பெக்ட், அது நம்ம தமிழ்நாட்டுல நம்ம மக்களுக்கும் வரணும். அது ரொம்ப நல்லா பாதுகாப்பு பண்றது. நம்ம மொழி, நம்ம கலாச்சாரம், பண்பாடு, இதை பாதுகாப்பு பண்ணணும்ன்றது அந்த இலங்கை தமிழ் மக்கள்கிட்ட நம்ம மக்களோட அதிகமா இருக்குன்னு எனக்கு உறுதியா தெரியுது. இலங்கை தமிழர்கள் பத்தி பேசுறப்ப நீங்க அங்க நடந்த பெரிய அந்த போர் பிரச்சனைகளுக்கு பிறகு நிறைய அங்க உங்களுடைய அமைப்பின் மூலமாக நிறைய வேலைகள் செய்றீங்க இல்லையா? அங்கேயும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த கேம்ப்லயும் அது கொஞ்சம் அதை பத்தி அவங்க அந்த இருந்த கேம்ப்ல இருந்தவங்க எல்லாம் ரொம்ப துன்பத்தையும் ரொம்ப கஷ்டத்தையும் அனுபவப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மன ஆறுதல், திருப்பியும் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்குறதுக்கு நிறைய பயிற்சிகள் பண்ணோம். அது பண்ண பிறகு பல வருஷங்கள் பிறகு அவங்க முகத்துல திருப்பியும் ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு தோணித்துன்னு அது எனக்கு ரொம்ப திருப்தியை கொடுத்து. மக்களுக்கு இந்த எவ்வளவு புண்பட்டிருக்காங்கன்னு அவங்க அது நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு மனித தன்மையே இல்லாத ஒரு சூழ்நிலையில அவங்க பல வருஷமா இருந்துட்டு வந்திருக்காங்க. அதுல இருந்து அவங்க விடுதலை உண்டாகி அவங்க வாழ்க்கையில ஒரு திருப்பியும் வாழலாம் அப்படின்ற ஒரு சுயநம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்திருக்கு. அது இங்க தமிழகத்திலயும் சரிங்களா? அது இலங்கையிலயும் இலங்கையில பண்ணிருக்கோம். இலங்கையிலும் இருக்கு. இந்த கான்ஃபிளிக்ட் பத்தியே பேசுறப்ப இப்ப முக்கியமா நான் கேள்விப்பட்ட இந்த உல்ஃபா மிலிட்டன்ஸ் அவர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இந்த மிலிட்டன்சி என்னன்னாக்க நல்ல மனுஷங்க, அந்த பசங்க எல்லாம் நல்ல பசங்க. வாழ்க்கையில அவங்களுக்கு என்னஎனக்கு நாட்டுக்கு தான் நம்ம பொதுமக்களுக்கு ஏதான செய்யணும்ன்ற ஒரு உணர்ச்சியை பெற்றவங்க. இந்த நக்சல் ஆட்டம், உல்ஃபால இருக்கிறவங்களாட்டம் அவங்க பாக்குறாங்க நம்ம நாட்டுல இப்ப 60 வருஷம் ஆச்சு, தண்ணி இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்ல, ஒரு ஸ்கூல் இல்லாத இருக்கு. இது மாதிரி எல்லாம் இல்லாத இருக்கும் போது நம்ம ஏதான பண்ணணும்ன்ற ஒரு வெறுப்பு அவங்க கிட்ட. அதுக்கு ஒரு சரியான டைரக்ஷன் வந்துருச்சுன்னா அது கிரியேட்டிவா வரும். இப்ப என்ன அது டிஸ்ட்ரக்டிவா போயிட்டு இருந்தது. இப்ப பாருங்க, இங்க 350 பேர் உல்ஃபா மிலிட்டன்ஸ் நம்ம ஆசிரமுக்கு வந்திருந்தாங்க. சரி, அவங்க எல்லாம் வந்து ஒரு மாசம் இங்க தங்கி அவங்க எப்படி முதல்ல கான்டாக்ட் பண்ணீங்க? அவங்க எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணாங்களா? எப்படி இது நடந்தது? நான் சொல்ல முடியாது. இல்ல நான் ஒரு சீரியஸ், அதாவது எனக்கு புரியுது. பட் அவங்களுக்கு இந்த நம்பிக்கை உண்டா இருக்கு. அவங்களுக்கு தெரியும் நாங்க நாங்க ஒரு அதாவது ஒரு அரச நம்புறத விட உங்க மேல ஒரு நம்பிக்கை நிச்சயமா. என்ன நம்மளுக்கு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இல்லையே. சரி, இது எல்லாருக்கும் நல்லது உண்டாகணும் தானே நம்ம பாக்குறோம். சரி, அவங்களுக்கு அது புரியுது, தெரியறது. இங்க வந்து இந்த 350 பேரும் உங்களோட இன்டராக்ட் பண்றாங்க. பயிற்சி அப்ப என்ன ஆச்சு? அதுக்கு பிறகு ஒரு மாசம் பயிற்சி எடுத்த பிறகு அவங்க எல்லாம் அந்த வன்முறையை விட்டு இப்ப விவசாயம் பண்றது, வேற வேற தொழில ஆரம்பிச்சு நல்ல செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. எக்ஸலென்ட், அமேசிங். ஆக்சுவலா ரொம்ப நல்ல பெரிய மாற்றம் உண்டாயிருக்கு. இப்ப இதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட இந்தியால எங்க கான்ஃபிளிக்ட் நடந்தாலும் அதை சேஞ்ச் பண்ண முடியும். இதே மாதிரி இந்த ஜார்க்கண்ட், பீகார் அந்த பக்கம் கூட ஒரு 1000 இளைஞர்கள், மாணவர்கள் இந்த விண்முறையை விட்டு விலகி, அதாவது நாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டாக்கணும்னா வெறும் துப்பாக்கியால உண்டாக்க முடியாது. அது நம்ம நல்ல செயலால தான் உண்டாக்கணும்ன்ற ஒரு உணர்ச்சியை பெற்று அவங்க எல்லாம் வேலையில தொடங்கி இருக்காங்க. பாருங்க, ஜார்க்கண்ட்ல முதல்ல எல்லாம் இந்த ஜார்க்கண்ட் இந்த இடத்துல எல்லாம்
எலெக்ஷன் நடந்ததுன்னா கொலை இது இல்லாத நடக்கவே ஒண்ணுமே நடக்காது. இப்ப நீங்க பாத்துருப்பேன் ஒரு 6 வருஷமா 5-6 வருஷமா ஒரு வன்முறையும் கிடையாது, ஒரு மாஸ் கில்லிங்கும் கிடையாதுங்க. இல்லைன்னா ஜாதி கலவரம் நம்ம நாட்டையே குட்டிச்சோர. ஜாதி கலவரத்தை நிறுத்தணும்னா நம்ம அந்த ஆன்மீக ஒரு அலைதான் நம்ம பெருக்கி எடுத்துட்டு வரணும். அன்பும் பாசமும் ஜனங்கள் கிட்ட இருக்குன்றது தெரிஞ்சதுன்னா வன்முறையை விட்டு தன்னால மனுஷன் விலகிடுறாங்க. இப்ப நம்முடைய இன்னொரு மிகப்பெரிய கான்ஃபிளிக்ட் நம்ம நாட்டுல இந்த காஷ்மீர் ப்ராப்ளம், அதுல நீங்க ஏதாவது பண்ணிருக்கோம். அதுல ஏதாவது விரைவில் ஏதாவது மாற்றம் வருமா? உண்டா இருக்கே. 2000 இதுல இஸ்வில இருந்தே நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். 2000ல நம்ம அங்க ஸ்டார்ட் பண்ணோம் காஷ்மீர்ல. இப்ப 14 வருஷமா பாருங்களேன், ரொம்ப மாற்றம் குறைஞ்சிருக்கு. பட் இன்னும் அதை ஜீரோ கொண்டு போகணும். நிறைய அது எல்லை தாண்டி வரவங்க தான் வராங்க. வன்முறை அங்க இருக்கிற ஜனங்களோட அவ்வளவு இது கிடையாது. அப்ப அவங்க எல்லாம் மாறி இருக்காங்க. அந்த எல்லை தாண்டி அங்கேருந்து வராங்களே அவங்க எல்லாம் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். அது ஒரு கவர்மெண்டே நான் ஜனங்கள் அனுப்பிச்சதுன்னா என்ன பண்றேன். அந்த இதுலயே உங்களுடைய ஆர்ட் ஆஃப் லிவிங் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. பாகிஸ்தான்ல ஒரு பெரிய தாக்குதல் வேற. ஆமா, நம்ம அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம இந்த பயிற்சி எடுத்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தாலிபான் அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பு வந்து நம்ம ஆசிரமத்தையே அங்க தீ வச்சுட்டாங்க. 2 நாள் முன்ன அங்க எனக்கு சடனா தோணிட்டு போன் பண்ணி அவங்கள, இந்த வாரம் நீங்க அங்க வைக்காதுங்க, ஒரு வீக்கும் ஒரு 100 பேர் அங்க பயிற்சி எடுக்கிறாங்க. 120 பேர் இருந்தாங்க அந்த இந்த வாரம் பயிற்சி. நான் சொன்னேன் இவங்களெல்லாம் வேற இன்னொரு ஹோட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. நம்ம அங்க இருந்த இவங்க எல்லாம் நினைச்சாங்க, குருஜி இப்படி ஏன் சொல்ற, நம்ம இடம் இருக்கும்போது ஹோட்டல்ல போய் நம்ம ஏன் கோர்ஸ் பண்ணுவாங்க வேற இடத்துல அப்படி நினைச்சாங்க. இருந்தாலும் நம்ம சொன்னதுக்கு தவறாத அதை பண்ணிட்டாங்க. அன்னைக்கு சனிக்கிழமை வந்து 2 வேன்ல 8 பேர் வந்து துப்பாக்கி எல்லாம் எடுத்துன்னு வந்து அங்க இருக்கிற அந்த நம்ம கார்டை கட்டி போட்டு பரத்துக்கு பூரா அதெல்லாம் எரிச்சிட்டாங்க. அந்த ஹோல் ஆசிரமத்தையே அங்க எரிச்சிட்டாங்க. அது ஆனா இதெல்லாம் இது உங்களுடைய ரிசால்வ் ஒன்னும் அதிகமா தான் ஆகுது. இதனால ஒத்துருவா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா உற்சாகம் இருந்தது. ஆனா யாருக்கும் ஒன்னும் ஆகல. இல்லாததுன்னா 100 பேருக்கு தானே இதாயிட்டு இருக்குங்க. அங்க இருக்கிற லோக்கல் ஜனங்க தான் எல்லாம் நடத்துறாங்க. எல்லாம் 100% எல்லாம் முஸ்லிம்ஸ் தான் நம்ம சென்டரே நடத்துறாங்க. அதே மாதிரி இப்ப ஈராக்லயும் பார்த்தெல்லாம் ஈராக்லயும் ரொம்ப பெரிய வேலை நடக்குது. அந்த ஈராக் ஒன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். ரொம்ப பெருசு இல்லையா? ஆமா, ரொம்ப பெரிய கான்ஃபிளிக்ட். குர்டிஸ்தான் பார்லிமெண்ட் அவங்க அழைச்சிருந்தாங்க நம்மள. அப்ப நாங்க போயிட்டு இருந்தப்ப போன மாசம் தான். சரி, அங்க போய் அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணோம். எல்லாம் கேட்டாங்க, என்ன குருதேவ் அங்கேயும் போறீங்க, ஒரு பயம் இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் ரொம்ப பயம். நான் சொன்னேன், பாருங்க, கீதை உபதேசம் பண்ணோம்னா சண்டை இருக்கிற போர்க்களத்துக்கு தான் போகணும். போர்க்களத்துலதான் இது நிம்மதியை பத்தி பேசணும்னா எல்லாம் நிம்மதியா இருக்கிற இடத்துல நிம்மதி பத்தி பேசினாங்க. அமைதி வேணும்னா அங்கதான் வேணும். சரி, அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஆறுதல் கிடைச்சிது அங்க போய். அப்போ அந்த இந்த எஸ்சிடிஸ்ன்னு இருக்கிறாங்க. ஆமா, நீங்க அவங்களோட கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தோட ரொம்ப இணைந்து இருக்கிற மாதிரி தோன்றது. ஏன்னா நம்ம குத்தி விளக்கு வைக்கிறோம் இல்லையா, நல்ல பட்சி வச்சு, அதுதான் அவங்களோட சிம்பிள். அவங்களோட அந்த ஆன்மீக தலைவர் யார் இருக்காங்களா, அந்த மத தலைவர், அவர் எங்க போனாலும் அவர் பின்ன ஒரு குத்தி விளக்கு வைக்கிறாங்க. அதுக்கு அந்த நம்ம இதுல பண்றோமோ இல்லையா, அதே குத்தி விளக்கு. சரி, குத்தி விளக்கு வைக்கிறாங்க. அப்புறம் மயில், அவங்களோட இது சின்னம் என்னன்னா மயில். நம்ம முருகன் கோவில்ல இருக்கிற மாதிரி வேலும் வைக்கிறாங்க. அவங்க வேலும் மயிலும் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க பேரு எல்லாம் முஸ்லீம் பேரு. அவங்க பேரு இது எல்லாம் 3 தடவை ஒரு நாள்ல 3 தடவை அவங்க வந்து இது சூரியனை பார்த்து வணங்குவாங்க. இந்த மாதிரி இப்ப அவங்களோட கலாச்சாரம். அவங்களும் மறுபிறவையிலயும் நம்பிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த எஸ்சிடிஸ்ன்றவங்க 23 மில்லியன் ஜனங்க இருந்தாங்க. சரி, இப்போ 1 மில்லியன் தான் பழிச்சிருக்காங்க. நிறைய பேர் அங்க வந்து மேசக்கேர் பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த சதாம் ஹுசைன் டைம்ல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 100 கிராமத்துல ஒரு ஆணும் இல்லாத படி எல்லாரையும் கொண்டு விட்டுருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ட்ரோமா பாவம். இவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க, நீங்க மதம் மாறுங்க இல்லன்னா துப்பாக்கி இருக்கு அப்படின்னு அவங்கள துப்பாக்கிய வச்சு மதம் மாற்றத்துக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க இஸ்லாமிக் ஸ்டேட் ISIS. அப்ப இவங்க எல்லாம் மலை மேல ஓடிட்டாங்க. மலை மேல ஓடிட்டா அங்க எதுவுமே இல்ல, சாப்பிடறதுக்கு இல்ல, பனி சொட்ட போறது, இந்த மாதிரி அங்கெல்லாம் தூங்கறதுக்கு தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல. அப்படி அந்த இடத்துல தானே அனுப்பணும் அப்படின்னு அவங்க எல்லாம் நம்ம கிட்ட கேட்டாங்க. சரி, நாம என்ன பண்ண முடியும் இங்க இந்த அவ்வளவு ரிமோட்ல அப்படின்னு நினைச்சு சரி ஏதோ பண்ணலான்னு பண்ணா 10 டன் நம்ம நினைச்சோம். ஆனா 120 டன் நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணீங்க. எல்லா இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணி அமெரிக்கன் ஈராக்கி 2 கவர்மெண்ட்டும் ஒத்துண்டு இதெல்லாம் ஏர் லிஃப்ட் பண்ணோம். சரி, அப்புறம் ஏர் லிஃப்ட் பண்றதே ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதாவது அங்க மேலே இருந்து தானே சாமான் போடும்போது எல்லாம் கூட்டம், அங்க ஒரு 15,000 பேர் இருக்காங்க மேல, மலை மேல எல்லாம் ஒரே இடத்துல நெருக்கடி, ஸ்டாம்பீடு நெருக்கடி, அந்த சாமான் எல்லாம் தலைமையில அதே ஆட்களை கொண்டுடலாம். அதனால என்ன பண்ண வேண்டிய வந்ததுன்னா பேராசூட் எடுத்து 16 பேராசூட்ல வேற வேற இடத்துல டிராப் பண்ணி அந்த நெருக்கடி வராதபடி இதெல்லாம் நிறைய ஒரு பிரச்சனை இருந்ததுங்க. இல்ல அது அந்த அந்த குளோபல் ஸ்கேல் ஆஃப் ஆபரேஷனே ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. அது அரசாங்கம் ஆச்சரியமா இருக்கு, அது எப்படி முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்கலாம். அந்த ஒரு அரசாங்கம் செய்யறதுக்கே தயங்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்களால எப்படி பண்ண முடிஞ்சது? இறைவன் அருளால் தான் சொல்லலாம். எனக்கு இங்க ஒரு ஆதாரமான கேள்வி இருக்கு. இந்த குளோபல் கான்ஃபிளிக்ட்ல உங்களுக்கு ஒரு பக்கம் தனி நபர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கைய மகிழ்ச்சிகரமானதாக ஆக்கணும், அதோட குளோபல் கான்ஃபிளிக்ட்ல இன்வால்வ் ஆகி பெரிய பெரிய தேச தலைவர்கள் ஈடுபட வேண்டியதுல நம்ம எல்லாம் இந்த உலகத்துல வரும்போது எல்லாருக்கும் ஒரு நிகதியா உங்களுக்கு இந்த வேலை பண்ணோம், எனக்கு இந்த வேலை பண்ணோம்னு நிகதியா வந்திருக்கு. அது இருக்கும்போது அது தவிர்த்துக்க அதை தப்பிக்க முடியாது, அந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணிதான் ஆகணும். பட் உங்களுக்கு இன்னைக்கு குளோபல் லீடர்ஸ் உங்கள்ட்ட இதுக்கு கன்சல்டிங் மாதிரி வராங்களா, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்டு வராங்க? இதான் இது நாம என்ன இந்த உலகமே வசுதைவ குடும்பகம்ன்றோம், உலகமே ஒரு ஒரு குடும்பம்னு நாம சொன்னா வெறும் அது வார்த்தையா இருக்கக்கூடாது, செயல்ல இருக்கணும். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி ஒரு இதுக்கு காலத்தெல்லாம் எடுக்கணும்னு தோணித்து, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலையும் சேர்ந்து வந்தது. நல்ல வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல ஒரு செல்ஃப்லெஸ்ஸா ஒர்க் பண்ற வாலண்டியர்ஸ் கிடைச்சதுனால இதெல்லாம் காரியமும் பண்ண முடியும். இது நேச்சுரலி அந்த வாலண்டியரிங் பார்ட்டுக்கு தான் அடுத்து வரதா இருக்கு. ஒரு அரசாங்கம் ஒருத்தரை வேலைக்கு சேர்த்துதான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஒரு பெரிய பிரைவேட் கார்பரேஷனும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துதான் பண்ண முடியும். பட் செல்ஃப்லெஸ்ஸா ஒருத்தர் தன்னுடைய எல்லாத்தையும் உதறிட்டு பின்னாடி இல்ல நான் ஸ்பெசிபிக்கா உங்க பின்னாடி ஏன் வராங்க, எது அவங்கள அப்படி இழுத்துட்டு வருது? பின்னாடி வரவங்க நான் முன்னாடி சரி முன்னாடியே வச்சுங்க, அவங்க பின்னாடி யாரும் இல்ல. இல்ல இது என்னுடைய இது எப்படி இது முடியுது, எப்படி சாத்தியமாகுது? அது ஆச்சரியப்பட வேண்டியதுதான். அதனால நான் ஆன்மீக சக்தின்றது ஒண்ணு இருக்கு, அன்புன்றது ஒண்ணு இருக்கு உலகத்துல. அன்புக்கு மிகுந்தது எதுவுமே கிடையாது. நேர்மையான அன்பு இருக்கும்போது, நம்ம மனசு சுத்தமா இருக்கும்போது எல்லாரும் அதையே பின்பற்றி எல்லாரும் வருவாங்க. அப்படி அதனால நம்ம ஒரு ரோல் மாடலா நம்ம இருந்தோம்னா, இப்போ சேவை நீங்க எல்லாம் பண்ணுங்க, நான் உட்கார்ந்து இருக்கேன்னு முடியாது. இந்த சேவை நானும் சேர்ந்து பண்ணாதான் மற்றவங்களுக்கு நானும் பண்ணணும் அப்படின்னு தோணும். இல்ல அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது வாலண்டியரிங்? இப்போ 2 விதமான மகிழ்ச்சி இருக்கு. ஒண்ணு நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சதுன்னா இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், கார் கிடைக்கணும், பங்களா கிடைக்கணும், எல்லாரும் புகழ், பேரு, புகழ், பொருள் எல்லாம் கிடைச்சதும் அதனால மகிழ்ச்சி படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. இது ரொம்ப சின்ன மகிழ்ச்சி, அதாவது இட்ஸ் இன்ஃபென்ட் ஜாய்ன்னு சொல்லுவோம். இன்னொரு மகிழ்ச்சி இருக்கு, இது எப்படின்னா வீட்டுல பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பசங்க எல்லாம் வீட்டுக்கு வந்த போது பல விதமான காய்கறிகள், தினசுகள், பட்சணம் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. கொடுக்கறதுல அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அம்மா தனியா வீட்டுல இருக்கும்போது 4 விதமா காய்கறி எல்லாம் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஒரு காஃபி சாப்பிட்டு ஒரு இட்லியை சாப்பிட்டு சும்மா இருந்துருவாங்க. ஆனா சின்னவங்க எல்லாம் வர்றப்ப மற்றவங்க வரும்போது அவங்களுக்கு குடுக்கறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு. மற்றவங்களுக்கு கூட நம்ம அத
ஷேர் பண்ணிக்கிறது. வந்து ஒரு மணி நேரம் வாலண்டியர் பண்ணா ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. நமக்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல பெரிய பிரச்சனையா இருக்குது இந்த ஊழல். இத எப்படி மாத்துறது அப்படிங்கறதுக்கு அதுலயும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கு. அது சம்பந்தமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஊழல் எங்க தொடங்குறதுன்னா, ஒரு பிலாங்கிங்னஸ் எங்க எண்ட் ஆகுதோ அங்க கரப்ஷன் பிகின் ஆகுது. சரி, இப்போ உங்க சொந்தக்காரா கிட்ட நீங்க ஊழல் பண்றது இல்லையே, நம்ம வேண்டியவங்கனாக்க ஊழல் பண்ண மாட்டோம். அவங்க கூட அவங்களோட நல்ல நம்ம ஒரு இது வச்சுப்போம். என்ன செயல்கள், நம்ம செயல்கள்ல ஊழல் கண்டுபடாது. ஊழல் எங்க தெரியறது? இது என்னோடது இல்ல, அதனால நம்மள சேர்ந்தவங்க இல்லன்னு தெரியும்போது, எல்லாரும் நம்மள சேர்ந்தவங்கன்றத பரந்த மனப்பான்மை தான் ஆன்மீகம். அதனால ஆன்மீகத்தினாலதான் ஊழல் அழிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். மனிதத்தன்மை எங்க இருக்கோ அங்க ஊழல் இருக்காது. பட் இதுல இது சார்ந்து நீங்க ஏதாவது செய்யறப்ப அது ஒரு இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு கோபம் வராதா? அதை எப்படி எதிர்கொள்ள முடியாது? அரசியல்வாதிகளை பத்தி குறைச்சு சொல்றது பெட்டரா இருக்கும். இல்ல, எனக்கு புரியுது. பட் அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அரசியல்வாதிகளும் நல்ல ஜனங்களும் இருக்காங்க, மக்களுக்கு நல்லது பண்ணோன்ற ஒரு உணர்ச்சியோட வந்தவங்களும் இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு செல்பிஷா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால எல்லாரையும் ஒரே கேட்டகரியில போடணும். இல்ல, நான் அது சொல்லல. பட் ஆனா இந்த சேஞ்ச் தேவை. ஏன்னா நமக்கு இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம். அதனால எல்லாரும் ஒரு தனி மனிதன் எடுத்துக்கணும். நான் ஊழலுக்கு எதிர்த்து நிக்கிறேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸோட நிக்கணும். அந்த ஓத் எல்லாரும் எடுத்துக்கணும். அது உங்களுடைய அந்த வாழும் கலையிலேயே அது ஒரு எலிமெண்டா வருதா? ஒரு என்ஜிஓல இதெல்லாம் பண்ண முடியாது, எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். நாட்டுல இருக்கிற எல்லா என்ஜிஓஸும் சேர்ந்தா அந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட் எடுத்துட்டு வரலாம். அது நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், ஆல்ரெடி ஸ்டார்டட், இது பண்ணிருக்கோம். நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து கடைசியா எதுவா இருந்தாலும் அந்த மெய்ஞானம், அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த ஆன்மீகம் அப்படின்னு அதுல எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. முதல்ல வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர் எப்படி வந்து அந்த இடத்துக்கு போக முடியுது? யாரு தன்னை ஸ்பெஷல் நினைச்சுக்கிறாங்களோ அவங்களால போக முடியாது, சாதாரண மனுஷனாலதான் போக முடியும். அதுக்கு ரொம்ப சிம்பிளிசிட்டி வேணும். யாரு சிம்பிளா இருக்கிறாங்களா, சாதாரணமா இருக்கிறாங்களா, அவங்களாலதான் மேல அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதாவது ஆன்மீகம்னா வீடெல்லாம் விட்டு எங்கேயோ ஓடணும்லாம் நினைக்க கூடாது. தியான பயிற்சியை கத்துக்கலாம். இந்த பிராணாயாமா, சுதர்சன கிரியை இதெல்லாம் பண்ணா இதை தொடர்ந்து ஒரு 3 மாசம் பண்ணிட்டு வந்தா பாருங்களேன், என்ன பெரிய மாற்றம் உண்டாகுது வாழ்க்கையில. தியானம் தினமும் ஒரு 10 நிமிஷம். விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, மெடிடேஷன் பண்ணா நம்ம பிரெயினோட ஸ்ட்ரக்சர்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுதுன்னு சொல்றாங்க. இந்த கிரே மேட்டர் அதிகமா இருக்கு. 8 வாரம், அதாவது 2 மாசம் தியானம் பண்ணாலே இந்த கிரே மேட்டர் அதிகமா இருக்கு. அதாவது நல்ல புத்தி சக்தி உண்டாகுது, உடல் நல்லா இருக்கிறது, இந்த இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகுது, மைண்ட் ஷார்ப்பா இருக்குது. இது மாதிரி நிறைய பல விதமான பெனிஃபிட்ஸ் உண்டாகும். இதுக்கு அடிப்படையில இந்த கடவுள் நம்பிக்கை, அதுவும் நீங்க சொல்ற இந்த தியானம், அதுவும் எங்க ஒண்ணு சேர்றது? பிறகு தியானம் பண்றதுக்கு நீங்க கடவுள் நம்பிக்கை வச்சுக்கணும்னே அவசியம் இல்ல. நீங்க தியானம் பண்ணிட்டு போனா தன்னால அப்புறம் ஒரு சக்தி இருக்கு, ஒரு பரம்பொருள் இருக்கு, ஒரு பரஞ்சோதி இருக்குன்றது உணர்ச்சி தன்னால உண்டாகும். அதனால அது ப்ரீ ரிக்வெஸ்ட் இல்ல. இப்போ இந்த வெளிநாட்டுல எல்லாம் என்ன சொல்றாங்க, முதல்ல நீ நம்பு, அப்புறம் உனக்கு ஒரு அனுபூதி கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும்ன்றாங்க. நாம என்ன சொல்றோம், முதல்ல அனுபவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்தா. நம்பிக்கை எப்ப வேணாலும் பின்னாடி வருங்கிறீங்க. நீங்க இத தொடர்ந்து செய்யும் பொழுது தானாகவே அந்த நம்பிக்கை வரலாம் அப்ப கூட வரலாம் அப்படின்னு சரி. ஏன்னா இந்த இந்திய ஆன்மீக முறையிலேயே கடவுள் திருவள்ளுவர் அதிகமா கடவுள் பத்தி எல்லாம் ஒன்னும் பேசல, ஆனா மெய்ஞானத்தை பத்தி பேசிருக்காரு, ஞானத்தை பத்தி பேசிருக்காரு இல்லையா?
அது மாதிரி புத்தர் ஆட்டம், மகாவீரர் ஆட்டம், இவெல்லாம் நிறைய பேர் நம்ம நாட்டுல. புத்தர் எல்லாமே கடவுள்ங்கிற ஒரு கான்செப்ட பத்தியே கூட பேசலையே. பேசல, ஆனா ஆன்மீகத்தை பத்தி நிறைய. கட்டாயமா. ஆனா நான் என்ன சொல்றேன், ஆன்மீகத்துல நீங்க தொடர்ந்து நடந்தேன்னா அதுக்கு பிறகு இந்த திருப்பாவை, திருவம்பாவை, திருப்புகழ் இதுல எல்லாம் சொல்லியிருக்கிற அந்த பொருள் என்னன்றது எல்லாமல்ல எம்பெருமான் அந்த ஒரு உணர்ச்சி தன்னாலேயே உண்டாகும். அதனால அது முதல்ல அதான்னு நினைக்கிறதுன்னு அவசியம் இல்லை. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல என்னன்னா நிறைய இந்த பாடல்கள்லாம் இருக்கு, திருமூலர் இருக்கு. இதெல்லாம் நாம பொதுமக்களுக்கு புரியற மாதிரி சொல்றவங்க சரியா இல்லாதது ஒரு குறை கண்டுபிடிக்க தெரியறது எனக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அந்த வர்சஸ், தமிழ் வர்சஸ் எல்லாம் ரொம்ப அமோகமானது. அதனால அதையும் எல்லாம் சேர்த்து கொண்டு போனோம். நீங்க உங்களுடைய சத்சங்கம் நேத்திக்கு பார்த்தேன், நீங்க அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஒரு ஹியூமரஸான ஒரு கொட்டேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு பேசினீங்க. இந்த ஹியூமர் உங்களுக்கு இயல்பாகவே நீங்க அது எப்படி அது உட்கார்ந்து முதல் லைன் இப்படி இருக்கணும்னு யோசிப்பீங்களா? அது தானே வரும்? இல்ல தானே வரும். நான் எப்பவுமே என்னோட டாக்ஸ் எப்பவும் எழுதிண்டோ முதல்ல சிந்திச்சோ யோஜனை பண்ணதில்லை. எது வருதோ மனசுக்கு அது சொல்லிடுவாங்க. ஆனா அது அந்த ஹியூமர் எல்லாரையும் ஈர்க்குது இல்லையா? உடனே இவர் சொல்றது அடுத்து என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு போக்கஸ் கொண்டு வருது. அது தெரியாது, ஆனா நேச்சுரலா இருக்கணும் தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். எந்த விதமான ஒரு இயற்கையா இருக்கும், நேச்சுரலா இருக்கணும். நம்ம ஒரு ஆடம்பரமோ தனிப்பட்ட ஏதோ ஒரு ஷோவோ அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இல்ல நான் அதாவது இயற்கையா இயல்பாக தான் ஒரு பாட்டு, ஒரு அந்த சரியான ஒரு மியூசிக்கோட சேர்ந்து அப்புறம் ஒரு சின்ன பிரசங்கம். அந்த பிரசங்கம் எல்லாம் பாருங்க, வாழ்க்கைக்கும் பிரசங்கத்துக்கும் எப்போ ஒரு இணைந்து இருக்கிறதோ அப்ப நேச்சுரலா வரும். நம்ம லைஃப் தனியா நம்ம சொல்றது தனியா இருந்ததுன்னா அப்ப நம்மளுக்கு சிந்திச்சு யோஜனை பண்ணி எழுதி படிச்சு சொல்லணுமா வரும். நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கும் நம்ம அதை தானே சொல்றோம். அப்படி சொன்னோம்னா அது நம்மளுக்கு நேச்சுரலாவே இருக்கும். உங்களுடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு மட்டுமே இல்ல, உங்களை பார்த்த உடனே அந்த ஒரு டிவைனிட்டி, ஒரு கடவுள் தன்மை தெரியுது இல்லையா? அது அட்லீஸ்ட் அப்படிதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பார்க்கறத நான் கவனிக்கிறேன். அதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? உங்களை ஒரு குருவாக பார்க்கறாங்களா இல்ல அதை தாண்டி கடவுளாக பார்க்கறாங்களா? அத பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? மத்தவங்க நம்ம பத்தி என்ன சிந்திக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்றது நான் எப்பவுமே யோசனை பண்றது கிடையாது. அவங்க everybody has the freedom to think what they want to think. The main one thing is அன்பு. எல்லாரும் நம்மளை சேர்ந்தவங்க என்ற ஒரு பரந்த மனப்பான்மை உண்டாக்கணும் வாழ்க்கையில. எல்லார் முகத்திலயும் ஒரு புன்சிரிப்பு உண்டாகும். நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா முகத்திலயும் ஒரு புன்சிரிப்பு தெரியும். இதே மாதிரி உலகத்தை நான் எல்லா இடத்துலயும் பார்க்கறதுக்கு விரும்புறேன். அதுதான் ஆன்மீகத்தோட சாரமே. என்னன்னா மகிழ்ச்சி, அன்பு, ஒட்டுமொத்த மகிழ்ச்சி, அனைவருக்குமான மகிழ்ச்சி, அனைவருக்கும் மகிழ்ச்சி, அன்பு கலந்த மகிழ்ச்சி. உங்களை மாதிரி ஒரு ஆசியாலேயே ரொம்ப இன்ஃபுளுன்ஷியல் பர்சன், உலகத்திலேயே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபுளுன்ஷியலான ஒரு பர்சன், அன்பை, அகிம்சையை, மகிழ்ச்சியை போதிக்கிற ஒருவரோட பேசுறதுல அதை எங்களுடைய அந்த பார்க்கிற அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த டீச்சிங்ஸ், இன்ஃபுளுயன்ஸ் இதை பார்க்கிற அத்தனை பேருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி.